வெல்கம் டீமியம் புஷ்பாவின் சமையல். ரஸ்க்கு வச்சு தோசை செய்யலாங்க. ரஸ்க்கு வந்து ஒரு 5 எடுத்துருக்கிறேன். இடத்துல தண்ணி வச்சுக்கலாம். இந்த ரஸ்கை தண்ணியில் போட்டுக்கலாங்க. இந்த ரஸ்க்கு தண்ணியிலே நல்லா ஊறட்டும். தோசை நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பவுலில் தண்ணி எடுத்துட்டு ரஸ்கை போட்டுக்கலாம். மைதா மாவு வந்து ஒரு 1/4 கப் எடுத்துருக்கிறேன். பச்சரிசி மாவு வந்து 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். தயிர் 1 ஸ்பூனு. இஞ்சி வந்து 1 துண்டு அப்படியே நசுக்கி வச்சுருக்கேன். சால்ட்டு தேவையானது வச்சுருக்கேன். மைதா மாவு சேர்த்துக்கிறேன். பச்சரிசி மாவும் சேர்த்துக்கிறேன். மைதா மாவு இல்லைன்னா ரவை கூட சேர்த்துக்கலாம். நான் மைதா மாவு சேர்த்துருக்கிறேன். இப்போ தயிர் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இஞ்சியும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுங்க. கடுகலப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா வதங்கிடுதுங்க. பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுதுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வெங்காயத்தை நல்லா ஆற விடலாம். ஆற விட்டுட்டு ரஸ்கில் சேர்த்துக்கிறேன். நல்லா சில்லுன்னு ஆறிடுதுங்க வெங்காயம். இப்போ ரஸ்கில் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தவா வச்சு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறேன். கலந்து வச்சுருக்க மாவை ஊற்றி எடுத்துக்கலாம். தோசை சுற்றி ஆயில் ஊற்றிக்கிறேன். ஒரு பக்கம் வெந்துடுதுங்க. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். ரஸ்க்கு தோசை சூப்பராக இருக்கும். நம்ம சொன்னதான் ரஸ்க்கு தோசைன்னு தெரியும். டேஸ்ட் வந்து நல்ல வித்தியாசமாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இல்லை நெய் ஊற்றி சுட்டால் கூட சூப்பராக இருக்குங்க, வாசனையாகவும் இருக்கும். 2 பக்கம் நல்லா வெந்துடுது. இப்போ எடுத்துடலாம். ரஸ்கை வச்சு தோசை விட்டுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. அதுக்கு சைட் டிஷ் வந்து டொமேட்டோ சாஸ் வச்சுருக்கேங்க. நீங்களே வீட்டில் செய்து பாருங்கள். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பார்த்துட்டு இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.